நீங்கள் தங்கமாக வாங்குறீங்க, வீடாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது திரும்ப நீங்கள் விற்றீங்கனாக்கா உங்களுக்கு மறுபடியும் அந்த காசு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஒரு பழைய வாட்சை யார் மறுபடியும் காசு கொடுத்து வாங்குவா? அது ரீசேல் வேல்யூவே இல்லாத ஒரு வாட்சை கெட்டுற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் கொழுத்து போய் கிடக்குனாக்கா எந்த அளவுக்கு திருட்டுத்தனம், ஐயக்கத்தனம், முள்ள மாதிரிச்செல்லாம் கனிம வளர்த்து திருடக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் கூடுதலாக காவல்துறை நண்பர்களை நான் சந்திக்கும் பொழுதும் சரி, கமிஷனர் ஆஃபீஸ் போகும்பொழுதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னது, சார் ஏதாவது செஞ்சு இந்த கர்மம் முடிச்சவங்களை முடிச்சு விட்டுருங்க சார். இந்த ஆட்சியை தொடர்ச்சியாக காவலர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து இங்கே எங்கே இருக்குனாக்கா திமுக ஆட்சியில் இருக்குது. பெண் காவலர் மீது கை வைக்கிறது இங்கே இருக்குது. ஒரு பிரியாணி கடையில் போயிட்டு பாக்ஸிங் போடுறாங்க, ஓசிஸ் ஒருக்கிட்டு ஒன்று சோத்துக்கு செத்தவனா இருக்க, இல்லை பொறிக்கு போயில இருக்கிற. இதை ரெண்டை விட்டுட்டு நீங்கள் என்னடா நாட்டுக்கு செஞ்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எந்த காவலராவது நெஞ்சில் கை வச்சு சொல்லட்டும், என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கவலை இல்லை சார், அந்த பிள்ளைகள் சாதியில் சிக்கிக்க மாட்டாங்க, சாராயத்தில் சிக்கிக்க மாட்டாங்க, போதை கலாச்சாரத்தில் மாட்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க, என் பிள்ளைகளை விட்டு நான் டியூட்டிக்கு போகும்போது நான் நிம்மதியாக போகிறேன்னு ஒரு காவலர் சொல்லணும். நான் திமுக விமர்சிக்கிறதை விட்டுட்டேன். எந்த காவலருமே சொல்ல முடியாது. இத்தனைக்கும் நாட்டை பாதுகாக்கிற அவங்களாலேயே தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நினைச்சு அச்சப்படுற அளவுக்கு தான் இந்த திமுகவுடைய ஆட்சி இருக்கணும் பொழுது மக்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏதோ நீங்கள் நம்ம கூட்டத்துக்கு வந்தோம், அந்த கூட்டத்தில் தெரிஞ்சு கலைஞ்சு போயிட்டோம், அடுத்த நாள் நம்ம வேலையில் பார்க்க போனோம்னு இருக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரேஷன் கடையில் போய் நிற்கும் பொழுது தான் நீங்கள் யோசிக்கணும், இன்னமும் பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் முன்னேற்றாமல் நம்மளை இந்த இடத்துல ஒரு பச்சரிசிக்கும் ஒரு கரும்புக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கும் தான் இத்தனை ஆண்டு காலமாக நிற்க வச்சிருக்காங்க. உங்கள் அப்பா எப்படி இருந்தாரு, உங்கள் தாத்தா எப்படி இருந்தாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைகளையும் இதே மாதிரி இவங்கள்ட்ட கையேந்து நிற்க வைக்க போறீங்களா? இல்லை நீங்கள் வந்து இங்கே தற்சார்பு முறையை வளர்த்து தளபதி விஜய் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு நபருக்கும் வீட்டு நிச்சயம், ஒரு வாகனம் நிச்சயமாக இருக்கணும், அதை அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் நினைக்கிறார்ல. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவருக்கு பணம் அவசியம் கிடையாது. அவருக்கு பேரு, புகழ், பணம், அந்தஸ்து எல்லாம் கிடைச்ச பிறகு எதற்காக அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காருன்னா ஒரே விஷயம் தான், இதை அத்தனையும் கொடுத்தது என் மக்கள். ஆனால் என் மக்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறது ஒரே குடும்பம். அந்த திமுக வழி ஆட்சி செய்ய நாசம் செஞ்சிருக்கான பொழுது அவனை அப்புறப்படுத்தி உங்களை மேம்பட வைக்கின்றதுக்காக தான். நல்லா புரிஞ்சுங்க, தளபதி விஜய் அவர்கள் காம்ப்ரமைஸ்டா போயிருந்தா என்னைக்கோ ஜனநாயகன் படம் வந்திருக்கும். ஜனநாயகன் படம் வரல, பராசக்தி படம் வருதுன்னு பொழுது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவன் யார் கூட இனமா இருக்காரு, இணக்கமா போறாங்கன்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க ரொம்ப மிக முக்கியமான டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கீங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கிறது. ஆண்களை விட பெண்களுடைய ஓட்டு சதவீதம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு புள்ளி விவரமாக இருக்கப்படுதோ. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆட்சியாளனை இங்கே அரியணையில் ஏறி உட்கார வைப்பதற்கு நீங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறீங்க. டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், தொடர்ச்சியாக திருட்டுத்தனம், ஐயக்கத்தனம், மொல்ல மாதிரித்தனம் பண்ணிட்டு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத